இருக்கிற பாஸ்டர் பாஸ்கர் செல்வன் அவர்கள் இப்பொழுது நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். அவர்களை நாம் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் ஆமென், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களோடு இயேசு இருந்தால் அது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிரியமானது என்னது? உண்மையாய் நடப்பது. இயேசு. ஹல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியம். இதோடு யார் இருந்தா? கர்த்தர் இதோடு இருந்தா அவன் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க உண்மையா இருக்கும்போது, கர்த்தரை பிரியப்படுத்தும் போது உங்களோடு அவர் இருப்பார். அப்படி இருக்கும்போது நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். சொல்றாரு, நீர் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி நடக்குது? நீதியாளர் கையில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டார். அடிமையா போயிட்டார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியாட்ட அடிமையா இருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, கீழே கேட்கிறாரு, ஆண்டவர் எங்க கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது? எங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 6:1 இருக்குது. அவர்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன செய்தாங்க? பொல்லாப்பானதை செய்தார்கள். அதனால கர்த்தர் அவங்களோட எல்லா சிந்தனைகளும் பாத்தீங்களா? மனுஷனை இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதங்களும் களவுகளும் பொருளாசை துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இதெல்லாம் பொல்லாங்கானவைகள். நீ ஒருத்தரை வன்கண்ணோட பார்த்தாலே தப்பு. உனக்குள்ள பெருமை, ஆரம்ப அழகு அப்படி இருந்தாலே வந்து அது பாவம். பெருமை வரக்கூடாது. நான் தான் சூப்பர் இல்லாத அப்படி பெருமை வந்தாலே அது பாவம். வன்கண் அது பாவம். பொருளாசை, சர்ச்சைக்கு வராம வேலை ஓடனா அது பொருளாசை, அது பாவம். இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். இந்த பொல்லாத காரியங்கள் இருந்தால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். சொல்றாரு, ஏன் அற்புதம் தெரியுமா? ஏன் அடிமையா போன தெரியுமா? ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன் வேதனை தெரியுமா? நீ ஏன் சொல்ல கேட்கல? நான் செய்யும் சொல்றது என்ன செய்யல? நீ செய்யல. செய்யக்கூடாதுன்னு சொன்னத நீ செஞ்சிட்ட. அதனாலதான் நீ அடிமையா போயிட்ட. உங்க வாழ்க்கையில வார்த்தை உங்கள் நேரம் வரும்போது நீங்க கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.